ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து நம்ம ப்ராஜெக்ட் மாடியூல்ஸ்ல வந்து நிறைய டாபிக்ஸ் பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ப்ராஜெக்ட் மாடியூல்ல இருந்து டைம் ஷீட் அப்படிங்கிற மாடியூலை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து மல்டிபிள் டாஸ்க் இருக்கு அப்படின்னா, அந்த டாஸ்க்குக்கெல்லாம் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம இங்க போயிட்டு, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு டாஸ்க்குள்ள போவோம். அதுல வந்து இங்க டைம் ஷீட் அப்படிங்கறதுல வந்து இங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ நம்ம அதை ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுக்குன்னு வந்து தனியாவே வந்து ஒரு மாடியூல் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து டைம் ஷீட் அப்படிங்கிற மாடியூல். இந்த டைம் ஷீட்ல நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா, இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதுல என்ன ஆகும்னா, இப்போ வந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வரைக்கும் அவங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா வந்து, இப்போ மண்டே அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு ஏபிசி ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு சம்திங் டாஸ்க் வந்து நீங்க அவங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்கலாம். இல்ல ஒரே பர்சன் வந்து இப்போ 3 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, நம்ம 3 ப்ராஜெக்ட் கொடுத்துருப்போம். அந்த 3 ப்ராஜெக்ட்லயும் போயிட்டு அவங்க இவ்வளோ டைம் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணாங்க, இவ்வளோ டைம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, ஈஸியா வந்து இது வந்து மை டைம் ஷீட் அப்படிங்கிறது கான்செப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஓப்பன் ஆகும். இதுல மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த ரிப்போர்ட்ல வந்து பை எம்ப்ளாயி அப்படின்றத கொடுத்தாங்கன்னா, கொடுத்துட்டு இந்த லிஸ்ட் வியூ எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் வியூவில் போயிட்டு நம்ம வந்து எம்ப்ளாய் இது வந்து ஃபில்டர் ஆப்ஷன்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து பை ப்ராஜெக்ட் வைஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வைஸ் எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அதாவது இந்த ஏபிசி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே ஏபிசி ப்ராஜெக்ட் 1 அப்படிங்கிறதுக்கு 15 மினிட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஓவராலாக நம்ம டீமில் வந்து எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா, எந்த எம்ப்ளாயி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்க முடியும். இதுலயே போயிட்டு நீங்க இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்து விட்டுறேன். ஜஸ்ட் எம்ப்ளாயி வைஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கறத குரூப் பை பண்ணேன்னா, இதுல ஒரே ஒரு எம்ப்ளாயி விவி டெமோன்றது மட்டும் தான் இருக்கு. ஸோ அவங்க மட்டும் எவ்வளோ நேரம் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்துரும். ஸோ இதுலயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ மை டைம் ஷீட்னா நான் நான் இந்த யூசர் யூஸ் பண்றேன், இந்த லாகின் வந்து நான் யூஸ் பண்றேன்னு என்னோட டைம் ஷீட் மட்டும் நான் பார்க்கணும்னா இதுல போய் நான் பார்த்துக்க முடியும். அதே டீம்னா மை டீமோட டைம் ஷீட் என்ன அப்படிங்கறதையும் நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இந்த டைம் ஷீட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியா வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயும் வந்து எவ்வளோ நேரம் எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது ஈஸியா ட்ராக் பண்றதுக்காக தான். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அது என்ன இஷ்யூனால அதை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அந்த டைம் டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த டைம் ஷீட் அப்படிங்கிற மாடியூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஷீட் அப்படிங்கிற மாடியூல்ல இங்க மெனூஸ் இருக்கும். என்ன மெனூஸ் இருக்குன்னா, இங்க மை டைம் ஷீட் அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து இப்ப நான் இருக்கேன்னா என்னோட லாகின்னா என்னோட இதுல வந்து இப்ப நான் மண்டே எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணேன், டியூஸ்டே எவ்வளவு நேரம், வெனஸ்டே எவ்வளவு நேரம், அந்த மாதிரி ஓவராலா இங்க வந்து நான் ஒர்க் பண்ண டைமிங் காட்டும். ஸோ இங்க வந்து 8 ஹவர்ஸ் அப்படின்ற கால்குலேஷன்ல காட்டும். 8 ஹவர்ஸ்க்கு நான் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆல் டைம் ஷீட் அப்படிங்கிறது இப்ப நம்ம இதுல நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, ஒரு 2-3 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த எம்ப்ளாயி வைஸ்ல வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயி வைஸும் வந்து இங்க உங்களுக்கு எடுத்துட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டு வேலிடேட் அப்படிங்கிறது இந்த டைம் ஷீட்டை வந்து நம்ம செக் பண்ணிட்டு வேலிடேட் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதுல ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்னா, பை எம்ப்ளாயி வைஸ் நீங்க ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம், அதே ப்ராஜெக்ட் வைஸ் ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம், இல்ல டாஸ்க் வைஸ் ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்க கொடுத்துட்டு இந்த லிஸ்ட் வியூ கொடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். டாஸ்க் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க டாஸ்கோட நேமும் எடுத்துட்டு வந்துடும். ஸோ டாஸ்க் வைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுல வந்து எதெல்லாம் பில்லிங் டைப்ல இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கலாம். நம்ம எதெல்லாம் பில்லபிள் அப்படின்னு கொடுத்தோமோ அதெல்லாம் வந்து பில்லிங் டைப்ல இருக்க டாஸ்க் ஆர் வந்து இதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க டாஸ்க் எல்லாம் இதெல்லாம் பில்லிங் டைப்ல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன்ல எதுவும் இல்லை, நீங்க ஜஸ்ட் டைம் ஷீட்ல போயிட்டு அதை எனபிள் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆல்சோ இதுல என்னன்னா, உங்களோட டைமிங் டியூரேஷன் எவ்வளவு நேரம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கான்ஃபிகரேஷன்லாம் பண்றதுக்கு தான் இந்த கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற மெனூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ஷீட் அப்படிங்கிற மாடியூல் இவ்வளவுதான், சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.